ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கோய் எத்தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்கள் கோய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோய் பண்ண வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கோய் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே கூண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோழி வளர்க்குற கூண்டு ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் ஒரு ஈவினிங் டைமில் கோழிலாம் பிடிச்சி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பிடிச்சி போகிறோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். நாங்கள் இப்போ அரிசி போட்டிருக்கோம். அரிசி போட்டேன் சீக்கிரம் ஏறிடும் கோயிங்கெல்லாம். சின்ன குஞ்சுங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய கூண்டில். மீதி இதெல்லாம் இந்த தோட்டம் இது எல்லாமே எங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சோளப்பயிறு எல்லாமே வச்சுருக்கோம். சோளப்பயிரில் எங்களுக்கு மாட்டுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசில் நாங்கள் சோளம் அப்படியே சின்ன தோட்டம்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சோறு அடுப்பில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் நாய்க்கு சோறு எங்கள் நாய்க்கு அடுப்பில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. எங்கள் நாய் பேர் ரோஷிங் ஃப்ரெண்ட்ஸ். சோறு வச்சுருக்காங்க. அதனால அந்த நாய்க்கு மட்டும் தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சோறு வடிப்போம். ஏன்னா அது நிறைய வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது ராஜபால் நாய்ன்றதுனால அதுக்கு சோறு நிறைய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டம். இப்போ நாங்கள் கோழி ஏற்ற போகிறோம். இங்கே வருங்க, இப்போ கொஞ்சம் மணி ஒரு 3 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 மணிலேருந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணால் 5 மணி ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கோயை மெதுவாக ஓட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு ஈவினிங் தான் ஓட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ நாங்கள் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டினாவே இந்த நெருப்பு 2 ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ். கம்முனே நிற்காது பாருங்க. இதில் எங்கள் ரோஷி வேறு சோறு போட்ட உடனே சாப்பிட்டுட்டு அது மட்டும் ஜாலியாக போட்டு தூங்க போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சோறு வடிச்சு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு பாருங்கள். சோறு சாப்பிட்டு பாருங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கோயெல்லாம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ ஒவ்வொரு பெரிய குண்டில் என்ன கோழி போடணும், சின்ன குண்டில் என்ன கோழி போடணும், ஒவ்வொரு கோழியாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்ற. இங்கே பாருங்க, உங்கள்கிட்ட கிட்ட போய் ஜூம் பண்ணி காமிக்கிற பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயை ஏற்றுவாங்க. இவங்க 4 பேர் கோயை ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஏற்றி முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பெரிய கோழி தனியாக சின்ன கோழிங்களாம் தனியாக போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். நெருப்பு கோழி மட்டும் ஒரு தனி கூண்டு, அந்த கூண்டுலேயே பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெரிய இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு கோழி போடும். ஏன்னா சின்ன கூண்டு போட்டால் நெருப்புக்கெல்லாம் உள்ளே மாட்டிக்கும். அதனால் அது தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த கோயிலாம் ஏற்றி முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோட்டம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டம்லாம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா முருங்கை மரம், பாதாம் மரம் எல்லாமே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொட்டை மரம், அப்புறம் இதேமாதிரி நிறைய பூச மரம்லாம் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, வெயில் டைமில் நெகில் உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சின்ன குஞ்சுங்களாம் மேலே போட்டு இந்த பார்த்தீங்கன்னா இப்போ அது அம்மாவை மட்டும் பிடிச்சி போட்டால் வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சின்ன குஞ்சுங்களாம் தனித்தனியாக பிடிச்சி போடணும். பெரிய கோயிலாம் ஒரு கூண்டில் ஏற்றணும். சின்ன குஞ்சுங்க ஒரு கூண்டில் ஏற்றணும். மொத்தம் 2 கூண்டுலேயும் ஒரு தனித்தனி கோழிங்களாம் ஏற்றணும் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு பொறுமையாக ஏற்றி காமிக்கிறோம் பாருங்க. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுவோம். இப்போ இங்கே நடுவில் ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சைடு 3 மீன். ஆனால் நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 சைடில் 3 கூண்டு இருக்கும். ஒரு கூண்டுலேயே அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய கோலை ஏற்ற பாருங்கள். இப்போ நாங்கள் பெரிய கோயை ஏற்றி பார்த்தீங்கன்னா தனியாக ஏற்றுறோம் பாருங்கள். இப்போ நாங்கள் அந்த பெரிய கோயை ஏற்றிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் ஏற்றுறோம். இப்போ பெரிய கோழி ஏற்றி முடிச்சாச்சு, சின்ன கோழி ஏற்றி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றணும். நாங்கள் வாத்துலாம் வளர்க்குறோம். கிண்ணி கோழி, நெருப்பு கோழி எல்லா கோழியுமே வளர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்தீங்களா, உங்களுக்கு காமிக்க பாருங்க. அவங்க கையில் வச்சுருக்கதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு கோழி. இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி காமிப்பாங்க பாருங்கள். இந்த அக்கா கையில் தூக்கி காமிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு கோழி. நாங்கள் 2 நெருப்பு கோழி வச்சுருக்கோம். 2மே ஆண் நெருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பையன் ஏறுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெருப்பு கோழியை போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். அந்த அக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கையிலே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கையில் பிடிக்க விடவே விடாது. ஏன்னா அப்படியே இதுவே பண்ணிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கால் வச்சு ஏதோ பண்ணிகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்களால கையிலே பிடிக்க முடியாது பாருங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோழிங்களை ஏற்றி முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கோழி நான் சொன்ன மாதிரி நடு கூண்டில் போட போகிறாங்க பார்த்தீங்கன்னா. இதையும் போட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா நாங்கள் ஈவினிங்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புதுசாக வீடு கட்டி அங்கே கோழி கூண்டில் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கோழி பண்ண வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய இது அது உள்ளே போட்டு சாத்தினோன்னே எப்படி பறந்து வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வச்சு காமிக்கிறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய கோழி, நெருப்பு கோழி பாருங்கள். அது உள்ளே போட்டு சாத்தினோடனே இது அப்படி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பறந்து. அதை அப்படியே பாச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோழியெல்லாம் வளர்த்துட்டு வரோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எல்லா கோழியும் ஏற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு கூண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சின்ன கோழி. நான் சொன்ன நடுக்கூண்டில் தான் நெருப்பு கோழி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நாங்கள் பெரிய கோழி ஏற்றி முடிக்க போகிறோம் பாருங்கள். இந்த வாத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வாத்துலாம் வளர்க்குறோம். வாத்து மட்டும் கொஞ்சம் ஏறிடும். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ண பாருங்கள்.
இப்போ வந்து வாத்து இது பண்ணுறது பாருங்க. இப்போ வந்து அந்த பெரிய கூண்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த சின்ன கூண்டில் மட்டும் பாருங்க வாத்து ஏறிச்சு பாருங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து கல் வந்து மேலே வச்சுருப்போம். கல்லுனா வாத்தெல்லாம் ஏறாது ஃப்ரெண்ட்ஸ், கீழே கீழே விழுந்துடும். அதனால நாங்கள் பிடிச்சி போகிறதா இருக்குது. அதனால கல் வச்சுருக்கோம் பாருங்க. கோழிங்களாம் ஏறி இறங்குது. ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங்லேயே 4 மணிக்கு ஆரம்பிச்சதா 5 மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். 1 மணி நேரம் இந்த கோழி ஏற்ற டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க இந்த வாத்து ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து வாத்து இதெல்லாமே முடிச்சுட்டா ஏறி முடிச்சிட்டாவே நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோழிலாம் முடிச்சிடும் பாருங்க. இதே மாதிரி யார் யார் வீட்டிலலாம் கோழி வளர்க்குறீங்க, வாத்துலாம் வளர்க்குறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க வந்து வாத்து ஏறிச்சு. இப்போ எல்லா கோழியும் ஏறியாச்சு. இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. பூட்டும் போடுறோம் பாருங்க. இப்போ வந்து அந்த அக்கா பூட்டு போடுறாங்க பாருங்க. கடைசியில் பூட்டு போட்டு முடிக்க போகிறாங்க. இப்போ பாருங்க பூட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கூண்டை ஃபினிஷ் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய கூண்டில் ஃப்ரெண்ட்ஸ் 2 கோழி தான் இருக்குது. அந்த 2 கோழி ஏறிச்சுன்னா அந்த பெரிய கூண்டு ஃபினிஷிங் வரேன். இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பெரிய கூண்டு வந்து ஏறிட்டே இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா பெரிய கூண்டு லைனாக ஏறிட்டே இருக்கு. கோழி வந்து 2 கோழி தான் பெரிய கூண்டில் வச்சுப்போம். பெரிய கோழி ஒரு மீடியம் சைஸுங்க பாருங்க. ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப குட்டி இல்லை, ஒரு மீடியம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன கூண்டில் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கூண்டில் வந்து நாங்கள் வந்து கோழி போட்டு அடைச்சிருக்கோம் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கூண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன 4 கூண்டு, ஒரு கூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 4 இதுவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரிய கூண்டை காமிக்கிறேன் பாருங்க. பெரிய கூண்டில் எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து பெரிய கூண்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய கூண்டு முடிச்சுட்டு போகிறோம் பாருங்க. பெரிய கூண்டு எல்லா கூண்டுமே முடிச்சாச்சு. கோழி ஏற்றி பை. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.